இந்தியாவின் பிரசித்தி பெற்ற நவரங் எலக்ட்ரிக் 3 வீலரில் இன்றே இணைந்திடுங்கள். உங்கள் லாபத்தை பெருக்கிடுங்கள், மகிழ்ந்திடுங்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. வட தமிழகத்தை நோக்கி நகரும் என்பதால் தொடர்ச்சியாக மழை பெய்ய வாய்ப்பு. காவிரி படுகை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை. விழுப்புரம், புதுச்சேரியிலும் பரவலாக பலத்த மழை. காவிரி படுகை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் பற்றி கேட்டறிந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவு. மழையால் ராமேஸ்வரத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கூவம் ஆற்றில் உள்ள தடுப்பணைகளிலிருந்து உபரி நீர் திறப்பு. தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் நீர். நிரம்பி வழியும் சோத்துப்பாறை அணை. பருந்து பார்வையில் பிரமிக்க வைக்கும் அழகு. கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு. 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. கொடிவேரி அணை வழியாக வினாடிக்கு 3800 கன அடி நீர் வெளியேற்றம். குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை நீட்டிப்பு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே பஞ்சாத்து ஓடையில் திடீர் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த மழை நீர். கனமழை காரணமாக ஆந்திர அரசின் 23 தடுப்பணைகளை தாண்டி பாயும் வெள்ளம். வாணியம்பாடி அருகே பாலாற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கும்பகோணத்தில் பெய்த கனமழையால் நீரில் மூழ்கிய பயிர்கள். 150 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை.
அனைத்து மொழிகளையும் மதிக்க வேண்டும். தீபாவளி பண்டிகையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் நீடிக்கும் குழப்பத்தை மத்திய அரசு தீர்க்க வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தல். காவலர் வீரவணக்க நாளையொட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. டிஜிபி அலுவலகத்தில் உள்ள நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். திமுகவை வீழ்த்த அதிமுகவுடன் விஜய் சேர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தவிகவை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது எனவும் விமர்சனம். தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவோருக்காக 15,000 சிறப்பு பேருந்துகள் 23ஆம் தேதி வரை நெல்லை, கோவை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இயக்க ஏற்பாடு. ஈரோட்டில் தீபாவளிக்கு மறுநாளில் துணிக்கடைகளில் களைகட்டிய விற்பனை. சலுகை விலையில் விற்கப்பட்ட ஜவுளிகளை வாங்க அலைமோதிய கூட்டம். தீபாவளி பண்டிகைக்காக அதிக அளவில் சொந்த ஊர் சென்ற மக்கள். சென்னையில் வெறிச்சோடி காணப்பட்ட பிரதான சாலைகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வீசிய பலத்த சூறாவளி காற்று. ஒருவர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். கட்டுமான கிரேன்கள் விழுந்து மருத்துவமனைகள், வீடுகள் சேதம். கொலம்பியாவில் கனமழையால் சாண்டா மார்டா நகரில் வெள்ளப்பெருக்கு. பருவநிலை மாற்றத்தால் மழைப்பொழிவின் தீவிரம் அதிகரிப்பு. இந்தியாவின் பிரசித்தி பெற்ற நவரங் எலக்ட்ரிக் 3 வீலரில் இன்றே இணைந்திடுங்கள். உங்கள் லாபத்தை பெருக்கிடுங்கள், மகிழ்ந்திடுங்கள்.